இந்த ஊரின் தும்மியுமே பயன்படுத்தணும்னா சுய விருப்பத்தை விட்டுறணும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தேவன்கிட்ட கேட்க முடியாது. தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் ஊரின் தும்மின் மூலியமாக அந்த காலத்திலே வெளிப்பட்டது. இந்த ஊரின் தும்மின் தேவனை முன்னடையாளப்படுத்துவதாக இருந்தது. முதல்ல சொன்னோம் இல்லையா, ஊரிம்னா ஒளி, தும்மிம்னா பரிபூரணங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இயேசு ஒளியாக இருக்கிறார், இயேசு பரிபூர்ணமாக இருக்கிறார், அவர் ஆதியுமாக இருக்கிறார், அந்தவுமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது இயேசுவை முன்னடையாளப்படுத்துவதாக இருந்தது. இது ஊரின் தும்மின். இப்ப ஒருத்தர் விசாரிக்க வர்றான், இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வர்றான். அப்ப ஊரின் தும்மின் அதை காட்டி கொடுக்கும். அதனால இது ஒரு உண்மையை கண்டறியும் கருவி போல இந்த ஊரின் தும்மின் செயல்பட்டது என்று சொல்லலாம். யோசுவா 9:14 யோசுவா பல ராஜாக்களை வென்றவர். பாருங்க, அவர் நல்ல வீரர், நல்ல தேவனுக்குரிய ஞான வரங்களை பெற்றவர். ஆனா அவரே ஒரு காலத்துல ஆவியின் பகுத்துணர்வு வரத்தை செயல்படுத்தாம விட்டார். இந்த கிபியோனர்கள் நாங்க தூர இடத்துல இருந்து வர்றோம், எங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஊரியும் தும்மியிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆலோசனையில் ஆச்சரியமானவரிடத்திலே ஆலோசனை கேட்கவில்லை. இவர் யார், எதற்கு வந்திருக்கிறார்கள்? அந்த ஆவியின் பகுத்துணர்வு வரம் அந்த யோசுவாவுக்கு செயல்படாதனால் அவன் அந்த விஷயத்திலே தோத்து போனான் அப்படின்னு பாக்குறோம். எந்த விஷயமா இருந்தாலும் தேவனிடம் முழங்கால் படியிட்டு நாம் கேட்கும் போது தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவன் காலத்திலே ஊரின் தும்மியும் இருந்தது, பயன்படுத்தாமல் போனான். அதே போல நம்ம காலத்துல பைபிள் இருக்குது, நாம் அநேக விஷயங்களிலே பைபிளை பயன்படுத்துவதில்லை. ஊரின் தும்மியும் இது யார் பயன்படுத்தணும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆசாரியன் கூட பயன்படுத்த முடியாது. இப்ப 1 பேதுரு 2 பேதுரு என்ன சொல்றாரு? நாம ராஜரீக ஆசாரிய கூட்டமா. அப்ப ஊரின் தும்மியும் இப்ப இல்ல. ஆனா ஊரின் தும்மியுக்கு பதிலா ஊரின் தும்மியும் குறைவுள்ளது. ஊரின் தும்மியும் குறைவுள்ளது. அது ஒரு சில பேரிடம் மட்டும்தான் பேசும். ஆனா தேவன் துரோகிகளுக்காகவும் வரத்தை வாங்கி கொண்ட தேவன் வேதத்தை அருள் இருக்கிறார் இல்லையா. அந்த குறைவானது அந்த ஊரின் தும்மியும், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். 1 Corinthians 13:10 சொல்லியிருக்கு இல்லையா. அதே போல குறைவான ஊரின் தும்மியும் இப்பொழுது இல்லை, குறைவுள்ள ஊரின் தும்மியும் இப்போது இல்லை. நிறைவான வேத புஸ்தகம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதுவே உண்மையான ஊரின் தும்மி. பல தீர்க்க தரிசனங்களை முன்னறிவிக்கிறதாக இருந்தது. வேதம் எப்பொழுது எழுதப்பட்டதோ அப்பொழுதே இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னடியாக எல்லா தீர்க்க தரிசனத்தையும் வேதத்திலே எழுதி வைத்து விட்டார்கள். வேதம் தான் உண்மையான தீர்க்க தரிசன புத்தகம். வேதம் தான் உண்மையான ஊரின் தும்மியும்.